இன்றைக்கி இட்லி மாவு வச்சு போண்டா பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு 1 கப் அளவு நான் இட்லி மாவு எடுத்திருக்கேன். இப்போ ரொம்ப கட்டியாக இருக்குது. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் ரவை சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அரிசி மாவு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக சாப் பண்ணது, இஞ்சி 1 துண்டு, பச்சை மிளகாய் ஒரு 2 பொடியாக சாப் பண்ணது, பொடியாக சாப் பண்ண கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது 5 மினிட்ஸ் ஊறட்டும். இப்போ பாருங்கள் 5 மினிட்ஸ் நல்லா ஊறியாச்சு. இப்போ கடாயில் ஆயில் சேர்த்து மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு இதை நம்ம சின்ன சின்னதாக போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சுட சுட போண்டா ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி மாவு வச்சு செஞ்சதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.